யூஏல விசிட் விசால ஒர்க் பண்றீங்கன்னா இப்போ உங்களுக்கான வீடியோ தான். இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. விசிட்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் யூஏக்கு ஒர்க்குக்காக வராங்கன்னா அவங்களுக்கு இந்த ரீல ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். என்ன விஷயம்னா ப்ரோ, நான் யூஏக்கு வந்துட்டு 2 மாசம் ஆகுது ப்ரோ. முதல் விசிட்டிங் முடிய போகுது. நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் அவங்க இன்னும் என்ன விசா ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணல. திருப்பி விசிட்டிங் தான் எடுக்குன்னு சொல்றாங்க. என்னன்னு எனக்கே தெரியல ப்ரோ. அவங்க என்கிட்ட எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன ஒரு புள்ளி விவரம் சொல்றேன். யூஏயில் நார்மல் ரெசிடென்ட் விசாவுக்கு வந்து 8000 திராம்ஸ் ஆகும். நம்ம இந்திய மதிப்புக்கு 1,92,000 சம்திங் வரும். பின்ன உங்களோட சேல்ரி 2 வருஷத்துக்கான சேல்ரி 1800 பேசிக் சேல்ரி வச்சு கால்குலேட் பண்ணால் அது ஒரு 43,000 வரும். அது வந்து இந்திய மதிப்புக்கு ஒரு 10 லட்சத்துக்கு மேலே. மொத்தமாக 13 லட்சம் நமக்காக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. தெரியாதவங்களுக்காக 13 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணோம்னா அவங்க எவ்வளோ யோசிப்பாங்க. அப்போ நம்ம அதுக்காக எவ்வளோ ஒர்க் பண்ணணும். உங்களுக்கு ஒரு வேலை சொல்லி தான் எடுப்பாங்க. ஆனால் நீங்கள் அந்த வேலையை மட்டும் செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையே வராது. நீங்கள் மற்ற அவங்க கம்பெனியில் என்னென்ன ஒர்க்லாம் நடக்குதோ அதில் உங்களோட பார்ட்டிசிபேஷன் அதிகமாக கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை கொடுக்கலாமா அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ அதை மேபி ட்ரை பண்ணுங்கள். இப்போ சொல்லுங்கள், நீங்கள் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி தெரியாதவங்களுக்காக இவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்னு சொன்னாங்கன்னா பண்ணுவீங்களா? 13 லட்சம் செலவு பண்ணுவீங்களா? அப்போ நம்ம அதுக்காக எவ்வளோ எஃபோர்ட் பண்ணணும். அந்த எஃபோர்ட் உங்ககிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு விசா எடுப்பாங்க. அது உங்களோட எஃபோர்ட்டுக்கு தான் இங்கே வேல்யூ. அப்படி ஒரு எஃபோர்ட் போட்டு தான் நான் இந்த வேலையை தக்க வச்சிருக்கேன்.